என்னருமை இந்து சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வெள்ளிமலை ஸ்ரீ விவேகானந்தா ஆசிரமத்தின் ஸ்ரீ ராமகிருஷ்ணா சேவா சங்கம் சேனல் மூலம் உங்களை தொடர்பு கொள்வதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காணொலியில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா சேவா சங்கம், ஸ்ரீ விவேகானந்தா ஆசிரமம் எப்படி உருவானது என்பதை பற்றி தற்போது உள்ள ஏகதர்மகர்த்தா சுவாமி சைதானந்தாஜி மகாராஜ் அவர்கள் நமக்கு எடுத்துரைக்கிறார்கள். இதோ உங்களுக்காக. ஓம் ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமः. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சால் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெள்ளிமலை என்பது ஒரு சிறு குன்று. அந்த குன்றின் மேலே முருகன் குடியிருக்கின்றான். பாலசுப்பிரமணிய ஆலயம் மிகச் சிறப்பான ஆலயம். அங்கு வெள்ளி ஞாயிறு தினங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து வழிபடுவார்கள். அந்த குன்றின் மேற்கு பகுதியில் அடிவாரத்தில் ஸ்ரீ விவேகானந்தா ஆசிரமம் உள்ளது. ஸ்ரீ விவேகானந்தா ஆசிரமம் 1940ஆம் ஆண்டு ஸ்ரீமத் சுவாமி அம்பானந்தஜி மகாராஜ் அவர்களால் துவங்கப்பட்டது. அம்பானந்தஜி மகாராஜ் அவர்கள் 1897 சென்னையில் கிண்டியில் உள்ள பொறியியல் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் பொழுது வெளிநாடுகளெல்லாம் சென்று திரும்பி வந்த சுவாமி விவேகானந்தரை சந்தித்து அவரிடம் ஓரிரு வார்த்தைகள் பேசியும் இருக்கின்றார்கள். அந்த சந்திப்பின் காரணமாக ஆன்மீக நாட்டம் வந்தது. அதன் பிறகு கேரளத்தில் உள்ள ராமகிருஷ்ண மடங்களை ஸ்தாபித்த ஸ்ரீமத் சுவாமி நிர்மலானந்தஜி மகாராஜ் அவர்களுடைய தொடர்பின் காரணமாக கல்கத்தா சென்று அங்கு தூய அன்னையார் ஸ்ரீ சாரதா தேவியாரிடம் மந்திர தீட்சை பெற்று அதன் மூலமாக ஆன்மீக அனுபவங்கள் பெற்றவர். மந்திர தீட்சை பெற்றதோடு அன்னையாருடைய பாதத்தை பூஜை செய்து கங்கா ஜலத்தால் சுத்தி செய்து அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து இங்குள்ள மக்கள் அனைவருக்கும், பக்தர்கள் அனைவருக்கும் வழங்கி அதனுடைய தொடர்ச்சியாக நாம் அந்த தீர்த்தத்தை பாதுகாத்து வருகிறோம். தீர தீர கொஞ்சம் கங்கா ஜலம் சேர்த்து அந்த தீர்த்தம் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அம்பானந்த சுவாமிகள் அந்த தீர்த்தத்தை எப்பொழுதும் கையிலே வைத்திருப்பாராம். அவர் யாரெல்லாம் வருகிறாரோ அவர்களுக்கெல்லாம் அன்னையாருடைய தீர்த்தம் என்று கொடுப்பார். அவர் அன்னையாருடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அதை அவர் செய்து வந்தார். அவர் அதன் பிறகு அன்னையார்தான் தீட்சை பெற்ற பிறகு கேரளத்தில் நிர்மலானந்தஜி மகாராஜ் அவர்களிடம் துறவர தீட்சை பெற்று ராமகிருஷ்ண மடத்திலே இருந்தார். பிறகு சில காரணங்களால் நிர்மலானந்தஜி மகாராஜ் அவர்கள் வெளியே வந்த பொழுது அம்பானந்தஜி மகாராஜ் அவர்களும் ராமகிருஷ்ண மடத்தை விட்டு வெளியே வந்து இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆளூர் பகுதியில் உள்ள ஒரு ஆசிரமத்தில் தங்கியிருந்தார். அந்த வேளையிலே கல்படியை சார்ந்த சிவசங்கரன் என்ற பக்தர் மற்றும் மணாலக்குறிச்சி பகுதியை சார்ந்த குமாரதாஸ் இது போன்ற ஒரு சிலர் சேர்ந்து இங்கே வெள்ளிமலையில் ஒரு ஆசிரமம் வைக்க வேண்டும் என்று முடிவு செய்து ஒரு பக்தர் சங்கத்தை தொடங்கி அதன் மூலமாக ஒரு ஆசிரமத்தை எவ்வாறேனும் இங்கே தொடங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அம்பானந்தஜி மகாராஜ் அவர்களை சென்று சந்தித்து வேண்டிய பொழுது அம்பானந்த சுவாமி மகாராஜ் அவர்களும் அவருக்கு ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். சிவசங்கரன் அவர்கள் அவருடைய குடும்பத்தினரோடு பங்கையும் சேர்த்து ஒரு 4 ஏக்கர் இடத்தை இந்த ஆசிரமத்துக்கு என்று தானமாக கொடுத்து அதன் மூலமாக இங்கு ஆசிரமம் தொடங்கப்பெற்றது. 1940 தைப்பூச நாளில் இந்த ஆசிரமம் அம்பானந்தஜி மகாராஜ் அவர்களால் துவங்கப்பட்டது. அம்பானந்தஜி மகாராஜ் அவர்கள் நிறைய கடிதங்கள் மூலமாக பக்தர்களுக்கெல்லாம்
அழகான தன்னுடைய கையெழுத்தில் கடிதங்கள் எழுதி அதன் மூலமாக ராமகிருஷ்ணர், சாரதா தேவி, விவேகானந்தர் ஆகியோருடைய உபதேசங்களை, அவர்களுடைய வாழ்க்கை செய்திகளை மக்களுக்கு எடுத்து அதன் மூலமாக திருமூவர் அருள் பெறுவதற்காக அவர் தொடர்ந்து அந்த பணியை செய்து கொண்டிருந்தார். மக்களுக்கு ஸ்ரீராமகிருஷ்ண, சாரதா தேவி, விவேகானந்தர் ஆகிய திருமூவருடைய வரலாறு மற்றும் உபதேசங்கள் சென்றடைய வேண்டும் என்பதற்காக ஆயிரக்கணக்கான கடிதங்கள் அவர் எழுதியிருக்கிறார். அந்த கடிதங்கள் எல்லாம் அந்த அவருடைய கையெழுத்தை பார்த்தோம் என்றால் அப்படியே அச்சிட்டு மாதிரியே இருக்கும். அந்த அளவுக்கு மிக தெளிவாக ஒரு சாதா தபால் கார்டிலேயே ஒரு பக்கம் எழுதுகிற அளவுக்குள்ள எழுதுகளை மிகச் சுருக்கி ஆனால் தெளிவாக எழுதுவார். ரொம்ப கோடிட்டே எழுதுவார். அந்த அளவுக்கு ரொம்ப அதாவது நேர்த்தியை கடைபிடிப்பதில் அவருக்கு இணை அவர்தான் என்று சொல்ல வேண்டும். ஒரு எந்த பொருளும் எந்த இடத்தில் எடுத்தார்களோ அந்த இடத்தில் இருக்க வேண்டும், திருப்பி வைக்க வேண்டும் என்பதில் ரொம்ப உறுதியாக இருந்தார். அது மட்டுமல்ல, இருட்டில் கூட விளக்கு இல்லாட்டா கூட ஒரு பொருள் எங்கே வைத்தோமோ அங்கிருந்து எடுக்கணுமோ அந்த அளவிற்கு எல்லாமே ஒரு நேர்த்தியை கடைபிடித்து வாழ்ந்து வந்தார். இந்த அம்பானந்தஜி மகாராஜ் அவர்களை இரணியலை சார்ந்த திரு சுப்பையா அவர்கள் சந்தித்து அவரிடம் அந்த தீர்த்தம் பெற்ற பிறகு அந்த அன்னையாருடைய பாத தீர்த்தத்தை பெற்று பருகிய பின் ஆன்மீக நாட்டம் எழுந்தது. சிறு வயதிலிருந்தே ஆன்மீக நாட்டம் இருந்த காரணத்தினால்தான் அந்த தீர்த்தத்தை பருகியவுடன் ஆன்மீக நாட்டம் வந்தது. சுவாமி மதுரானந்தர் என்று பின்னால் அறியப்பட்ட அந்த சுப்பையா அவர்கள் அக்காலத்திலேயே பிஏ பட்டம் பெற்று முடித்ததும் இங்கே இந்த வெள்ளிமலை ஆசிரமத்தில் ஒரு பள்ளிக்கூடம் துவங்குவதாக இருந்தது. அந்த பள்ளிக்கூடத்தின் ஆசிரியராக இங்கே பணியில் அமர்ந்தார்கள். ஆசிரமத்தில் பள்ளிக்கூடத்தில் வேலைக்குங்கிறது சும்மா ஒரு பேருக்கு தான், ஒரு ஷாக்குப்பாக்கு, வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு. ஏன்னா வீட்டில் யாருமே அவங்க வீட்டில் உள்ளவங்க அவங்க குடும்பத்திலேருந்து யாரும் துறவி ஆகிறத விரும்புறது இல்லையே. அவங்க ரொம்ப எதிர்ப்பு இருந்ததுனால பள்ளிக்கூட ஆசிரியருங்கிற முறையில் சுவாமி இங்கே சேர்ந்தார்கள் 1945. அதன் பிறகு அரசு பள்ளிக்கூடம் பக்கத்தில் கல்படியில் வந்த காரணத்தினால இந்த பள்ளிக்கூடம் இருந்து விட்டது. சுவாமிகள் இங்கேயே துறவியாகவே வாழ்ந்து வந்தார்கள். 1951ஆம் ஆண்டு வரை ஸ்ரீமத் சுவாமி அம்பானந்தஜி மகாராஜ் இருந்தார்கள். 51இல் அம்பானந்தஜி மகாராஜ் அவர்கள் சமாதி அடைந்ததும் சுப்பையா பிள்ளை அவர்கள் அதற்கு முன்னே சுவாமிகள் அம்பானந்த சுவாமியிலிருந்து காவி உடை வாங்கியிருந்தார்கள். அவர்கள் பின்னர் சுவாமி மதுரானந்தஜி என்று அறியப்பட்டார்கள். அவர்கள் 1951இலிருந்து இந்த ஆசிரமத்தை நிர்வகித்து வந்தார்கள். ஆசிரமத்தினுடைய துவக்கத்தில் மிக ஏழ்மையான நிலையில் தான் இருந்திருக்கிறது ஆசிரமம். உணவுக்கும் உடைக்கும் மிக கஷ்டப்பட்ட நிலையில் தான் அந்த காலத்தில் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அது அவர்களுடைய வாழ்க்கையில் நேரடியாக அவர்கள் சொன்ன சம்பவங்கள் இருந்தும் மற்றபடி நமக்கு தெரிய முடியும். 1951 சுவாமி பொறுப்பெடுத்த பிறகு, ஸ்ரீமத் சுவாமி மதுரானந்தஜி மகாராஜ் அவர்கள் பொறுப்பெடுத்த பிறகு இங்கே மாவட்டத்திலே உள்ள பல இயக்கங்கள் எல்லாம் அங்கங்கே சமய வகுப்புகள் நடத்தி வந்தன. சமய வகுப்புகள்னால் அந்தந்த ஆலயத்தில் அவங்களுக்கு தெரிஞ்சதை எதையாவது ஒரு பிள்ளைகளை வச்சு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி கேரளத்தோடு இருந்ததுனால கேரள ஆலயங்களில் இருந்து அந்த சமய வகுப்புங்கிறது, மத பாடசாலைங்கிறது பின்னாடி கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாடோடு இணைந்த பிறகும் அங்கங்கே இந்த வகுப்புகள் நடைபெற்று வந்தது. சுவாமிகள் அவர்கள் மதுரானந்தஜி மகாராஜ் அவர்கள் ஹைந்தவ சேவா சங்கத்திலும் பொறுப்பில் இருந்த காரணத்தினால அந்த ஹைந்தவ சேவா சங்கம் சார்பாக நடைபெற்ற கீதை வகுப்புகளில் எல்லாம் சென்று கீதை எடுப்பது, அந்த மாதிரியாக மாவட்டம் முழுக்க நடந்தே சென்று பல ஊர்களில் கீதை வகுப்புகள் நடத்தி இருக்கிறார்கள். அவ்வாறு ஒவ்வொரு கிராமமாக சுவாமிகள் சென்று ஆன்மீக ஒரு உத்வேகத்திற்கு அடித்தளம் அமைத்தார்கள். அதன் காரணமாக பல கிராமங்களில் ஆன்மீக சொற்பொழிவுகள் நடைபெறுவதற்கு திருவிழா காலங்களில் ஆன்மீக சொற்பொழிவுகளுக்கான ஏற்பாடுகள் நடத்தப்பட்டது.
சுவாமி அவங்க எங்கேயா விழா நடக்கு அப்படின்னு தெரிஞ்சாலே கூப்பிடாட்டா கூட போயிடுவாங்க. அங்கே போய் அவங்க ஆன்மீகத்தை அவர்களுக்கு எடுத்து சொல்வார்கள். இதிகாச புராண கதைகள், அதுபோன்று சமய தத்துவங்கள், இதையெல்லாம் அவர்களுக்கு முன்னே, அதாவது நானே பார்த்துருக்கிற முன்ன ஆட்கள் இருக்கிறத பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. அதை விஷயத்தை எடுத்து சொல்லணுங்கிறதுனால அதை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அவ்வாறு அவர்கள் செய்த பணி ஆங்காங்கே சமய வகுப்புகள் புதிதாக தொடங்க ஆரம்பித்தது. இவ்வாறு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தது. அதே காலகட்டத்தில் இங்கு நம்முடைய வெள்ளிமலை ஆசிரமத்திலும் சில அன்பர்களின் உதவியால் புதிய கட்டிடங்கள் பலது ஆரம்பிக்கப்பட்டது. தொடக்கத்தில் அந்த 1940 ஒரு சின்ன ஒரு குடிசை தான் இருந்தது. அதன் பிறகு அதே இடத்துல கொஞ்சம் கூட பெரிதாக ஒரு கட்டடம் அமைத்து அங்கே தான் பூஜையும், அங்கே தான் சமையலறை, அங்கே தான் தங்குவது அப்படின்னு ஒரே கட்டடமாக இருந்தது. அதன் பிறகு திரு உண்ணி வைத்தியர் என்பவர் மதுரானந்த சுவாமி தங்குவதற்காக ஒரு கட்டடம் கட்டி கொடுத்தார். ஆனால் சுவாமி பகவானுக்கு ஆலயம் தனியாக இல்லை. எனவே அந்த கட்டிடத்தையே ஸ்ரீராமகிருஷ்ணர் ஆலயமாக மாற்றி அங்கே பூஜை நடைபெற்று கொண்டிருந்தது. அதன் ஒரு பகுதியில் மதுரான சுவாமியோடு கூட இருந்த இன்னொரு சுப்பையா என்று அழைக்கப்படுகின்ற சுவாமி சத்யானந்தஜி மகாராஜும் அந்த ஒரு அறையில் தங்கியிருந்தார்கள். அங்கே பூஜை நடந்து வந்தது. அதன் பிறகு 1979 டாக்டர் அருணாச்சலம் என்பவருடைய முயற்சியினால் அவருக்கு மலேசியாவிலிருந்து கிடைத்த நன்கொடை பணத்தை அப்படியே வெள்ளிமலை ஆசிரமத்துக்கு கொடுத்து அதன் காரணமாக ஒரு பிரார்த்தனை மண்டபத்தை எழுப்பினார்கள். அதுக்கு ஸ்ரீமத் சுவாமி அம்பானந்தஜி பிரார்த்தனை மண்டபம் என்று பெயரிட்டு அந்த மண்டபம் எழுப்பப்பட்டது. அந்த மண்டபத்திலே வைத்து நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும். அந்தர்யோகங்கள்லாம் நடந்துட்டு வந்தது. அந்த காலத்திலேயே ஞாயிற்றுக்கிழமைகளில், அதாவது ஒவ்வொரு ஆங்கில மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அந்தர்யோகம் நடைபெறும். அந்தர்யோகம்னா காலையிலிருந்து பஜனை, பிரார்த்தனை, தியானம், அதோட சொற்பொழிவுகள், சந்தேகம் தெளிதல், இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. அது இந்த ராமாயணம் தொலைக்காட்சியெல்லாம் வர தொடங்கினோன்னு ஞாயிற்றுக்கிழமையில ராமாயணம் பார்க்கணும், அதனால் அந்தர்யோகத்துக்கு நாங்கள் வர்றது கஷ்டம் அப்படின்னு சொன்னதுனால அதை சனிக்கிழமைக்கு மாற்றினாங்க. அதாவது ஆங்கில மாதம் கடைசி சனிக்கிழமை அந்தர்யோகம் நடைபெற்று வந்தது. அந்தர்யோகத்துக்கு ஒரு 50 முதல் 100 வரை பக்தர்கள் வருவாங்க. பல வெளியூர்கள்லேருந்து வருவாங்க. அதே இது இன்றும் அந்த அந்தர்யோகம் இன்றும் நடைபெற்று வருகிறது. இது அந்த காலத்திலிருந்தே நடந்திருந்தது. மதுரான சுவாமி காலத்திலிருந்தே நடந்து வந்தது. இந்த அந்தர்யோகம் மூலமாக மக்களுக்கு தொடர்பு சிறிது இருந்தது. ஆனாலும் ஆசிரமத்தை பற்றி மொத்த மாவட்ட மக்களுக்கு தெரியுமா என்றால் அது தெரியாத நிலையில் தான் இருந்தது. அந்த காலகட்டத்தில் சுவாமிகள் மதுரானந்தஜி மகாராஜும் சத்யானந்தஜி மகாராஜும் இருந்த காலகட்டத்தில் வேறு பிரம்மச்சாரிகள் வந்து சேர்ந்தார்கள். அதாவது ஒரு சங்கர் அப்படின்னு சொல்லி ஒரு பிரம்மச்சாரி, அடுத்தது ரங்கன்ஜி அப்படின்னு சொல்லி ஒரு பிரம்மச்சாரி, இவங்கள்லாம் இங்கே வந்து சேர்ந்தார்கள். அப்படி சேர்ந்து இருந்த காலகட்டத்தில் இங்கே உணவுக்கும் உடைக்கும் பற்றாக்குறை இருந்தது. ஆனாலும் இவர்கள் வெளியில் போய் அரிசி, நெல் இதெல்லாம் வாங்கி வந்து அந்த தேவைகளை சரி செய்து கொண்டிருந்தார்கள். 1979 இங்கே தக்கலையில் இருந்து ராஜு என்கிற ஒரு பிரம்மச்சாரி இங்கே வந்து சேர்ந்தார். அதன் பிறகு 81 வேலுதாஸ் என்கிற ஒரு பிரம்மச்சாரி வந்து சேர்ந்தார். இப்போ இந்த 4 பேரும் பிரம்மச்சாரிகளும் சேர்ந்து நம்முடைய ஆசிரமம் வெளியில் எல்லாருக்கும் சரியாக தெரியலை அப்படிங்கிறதுக்காக அதை தெரியப்படுத்தணும், என்ன பண்ணலான்னு ஆலோசிக்கும் போது அந்த காலகட்டத்திலே மதுரானந்த சுவாமியுடைய 60வது வயது பூர்த்தியாகக்கூடிய நிகழ்ச்சி நடந்தப்போ ஒரு மணி விழாவை கொண்டாடி அதற்கு ஒரு விழா மலர் போட்டு அதை மாவட்டம் எல்லாம் நாம் கொடுத்தோம்னா ஆசிரமத்தை பற்றி தெரியும், ஆசிரமம் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறது என்பது மக்களுக்கு தெரியும் என்று கருதி அதற்கான ஏற்பாடு செய்த பொழுது ஸ்ரீமத் சுவாமி மதுரானந்தஜி மகாராஜ் அவர்களோ அதற்கு ஒத்துக்கொண்டார்கள். சரி, நீங்கள் ஒரு விழாமலர் போடுங்க அப்படின்னு சொல்லி. அப்படி விழாமலர் போடுவதற்காக அதற்காக விளம்பரங்கள் செய்விப்பது, கட்டுரைகள் செய்விப்பது. அப்போ இந்த தக்கலை சார்ந்த செல்லம் சார், இந்த சக்திவேல் சார், இந்த டாக்டர் அருணாச்சலம், இதே மாதிரி பலரிடம் போய் கட்டுரைகள் வாங்கினது, அது மாதிரி விளம்பரங்கள் வாங்கி அது ஒரு விழாமலராக போட்டோம். அந்த விழாமலர் போட்ட பிறகுதான் மக்களுக்கு வெள்ளிமலையில் ஆசிரமம் இருக்குது, என்னென்ன பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது தெரிய தொடங்கியது.
1981 நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணாங்க. அங்கங்கே பல வகையில் அவங்கவுங்க விருப்பப்படி நடந்து கொண்டிருக்கக்கூடிய சமய வகுப்பை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு ஒருங்கிணைத்து அதற்கென்று ஒரு பாடத்திட்டத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்து அதற்காக ஒரு பாடத்திட்டத்தை தயார் செய்தார்கள். அந்த பாடத்திட்டத்தை தயார் செய்து அதனுடைய முதல் பிரதிகள் விவேகானந்த கேந்திரத்திலிருந்து அச்சிட்டு கொடுத்தார்கள். அதன் பிறகு அதையே கொஞ்சம் கூட அதிகப்படுத்தி வேறு வடிவத்தில் வெளியிட வேண்டும் என்று ஆலோசனை செய்து அதை புத்தகத்தை தயார் செய்துவிட்டு அச்சிடுவதற்கு பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டார்கள். அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ஆசிரமங்களுக்காக சென்று தமிழ்நாட்டில் பெரிய வசதியான ஆசிரமங்கள் எல்லாம் சென்று நீங்கள் இந்த புத்தகத்தை அச்சிட்டு வைத்து கொள்ளுங்கள், நாங்கள் மொத்தமாக அச்சிடுக எங்கள்கிட்ட பணம் இல்லை, எங்களுக்கு தேவைப்படும் போது 25-50 பணம் கொடுத்து வாங்கிக்கிறோம் அப்படின்லாம் சொன்னப்போ யாரும் அதற்கு ஆதரவு கொடுக்க முன்வரவில்லை. அந்த காலகட்டத்தில் காஞ்சி ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்களுடைய உயர்ந்த அந்த உள்ளம் காரணமாக அதற்கு ஒத்துக்கொண்டு புத்தகத்தை அடித்து கொடுத்தார்கள். புத்தகத்தை அச்சிட்டு கொடுத்தது மட்டுமில்லை, அதை நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் என்று அனுமதியும் கொடுத்தார்கள். அதன் பிறகு நமக்கு எப்பொழுதெல்லாம் புத்தகம் தேவைப்பட்டதோ, அதாவது நம்முடைய அந்த இந்து சமய புத்தகத்தை 5 நிலையாக போட வேண்டும் என்று பாடத்திட்டங்கள் உருவாக்கப்பட்டது. இந்த பாடத்திட்டத்தை ஸ்ரீமத் சுவாமி மதுரானந்தஜி மகாராஜ் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி தக்கலை சார்ந்த செல்லன் சார் என்கிற சக்திவேல், அதோட கேப்டன் SP குட்டி, அப்புறம் நாகர்கோவிலை சேர்ந்த சீனிவாசன் அப்படிங்கிற ஒரு அன்பர், அதோட முக்கியமாக கன்னியாகுமரி விவேகானந்த கேந்திரத்தினுடைய முழு நேர தொண்டர் ஸ்ரீமான் கிருஷ்ணமூர்த்திஜி, இவங்கள் எல்லாருமா சேர்ந்து தான் அந்த பாடத்திட்டத்தை உருவாக்கினார்கள். ஒரு ஹிந்து குறைந்தபட்சம் என்ன தெரிந்திருக்க வேண்டும் என்பதை 5ஆக பிரித்து 5 நிலைகளாக பாடத்திட்டம் உருவாக்கப்பட்டது. அந்த பாடத்திட்டத்தின் அந்த புத்தகங்களை அச்சிடுவதற்கு மிகவும் உதவி செய்தது காஞ்சி சுவாமிகள் தான். காஞ்சி பீடாதிபதி அவர்கள் ஸ்ரீமத் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தான் அதற்கு உதவி செய்தார்கள். நீங்கள் புத்தகத்தை நாங்கள் இலவசமாக அச்சிட்டு தருகிறோம், நீங்கள் விற்று தேவையான அளவு திருப்பியும் அச்சிட்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகும் தொடக்க நிலையை அடிச்சுட்டு இருந்தார்கள். இளநிலை, வளர்நிலை, உயர்நிலை, முதுநிலை எல்லாம் எப்போல்லாம் நாம் தேவைன்னு மதுரான் சுவாமி ஒரு கடிதம் போட்டார்கள் என்றால் அங்கிருந்து சுவாமிகள் புத்தகம் அச்சிட்டு கொடுத்தார்கள். அந்த இந்து சமய வகுப்புகள் வளர்வதற்கு அல்ல இந்து சமய பாட புத்தகங்கள் சரியான நேரத்தில் வெளிவருவதற்கு காஞ்சி மடம் செய்த உதவி என்றும் மறக்க முடியாதது. அவர்களுடைய அந்த உதவினால் தான் அந்த பாடத்திட்டத்தை முழுமையாக நாம் புத்தக வடிவில் அச்சிட்டு கொடுக்க முடிந்தது. அப்படி இருந்தப்போ 1981 முதலாக சமய வகுப்பு தேர்வு நடத்தப்பட்டது. அது அப்பொழுது இந்த பாடத்திட்டம் இல்லை, சிறிய புத்தகமாக இருந்தது. அதில் எல்லாரும் அந்த இதைத்தான் எழுதணும். அதில் ஒரு 1000 பேர்கிட்ட முதல்ல 81 உத்தேசமாக சொல்கிறேன், சரியான எண்ணிக்கையில் 1000 பேர் பக்கம் அந்த தேர்வு எழுதினார்கள். அதன் பிறகு 1-2 தடவை தேர்வு நடந்த பொழுது என்னென்னா, இப்போ 8ஆம் வகுப்பு படிக்கிறவங்க ஒரு விதமான பாடத்திட்டம், அடுத்தது 9-10க்கு தனியாக 11-12 இதே மாதிரி கல்லூரி நிலை, அப்படி 3-4 நிலைகளாக வைத்து அதில் உள்ளவங்கள்லாம் அந்தந்த பாடத்தில் இருந்து கேள்வி வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒரே புத்தகம்தான், அதனால் அந்த புத்தகத்திலேயே வேறு வேறு நிலைகளுக்கான பாடம் இருக்கும், அதில் எழுதணும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் 1985 முதலாக தொடக்க நிலை என்ற புத்தகம் வெளியிட்டு அதன் அடிப்படையில் தேர்வு நடந்தது. தொடக்க நிலை என்ற புத்தகத்தில் அடிப்படையில் தேர்வு நடந்த பிறகு எந்த மாதிரியான திட்டம் இருந்தது என்றால், அந்த தொடக்க நிலை தேறியவர்கள் மட்டும்தான் அடுத்த நிலையாகி இளநிலை எழுத அனுமதிக்கப்படுவார்கள். தொடக்க நிலை எழுதுறது யாருனாலும் சரி, எத்தனை வயசுனாலும் சரி தான், 6 வயசுனாலும் சரி, 60 வயசுனாலும் சரி, இல்லை 600 வயசுனாலும் சரி, யாருனாலும் அந்த தொடக்க நிலையை எழுதணும். அதே மாதிரி 5ஆம் கிளாஸ் படிக்கிறவங்க, 6ஆம் கிளாஸ் படிக்கிறவங்க, இல்லை MA முடிச்சிருக்கேன், MPhil முடிச்சிருக்கேன், PhD முடிச்சிருக்கேன்னா அதெல்லாம் கணக்கில் எல்லாருமே அந்த முதல் நிலை இது எழுதணும். அதில் தேர்ச்சி பெற்றால் தான் அடுத்த நிலை என்று ஒரு ஏற்பாடு இருந்தது. அதனுடைய அடிப்படையிலே தொடக்க நிலை, அடுத்தது இளநிலை, அடுத்தது வளர்நிலை, அடுத்தது உயர்நிலை, அடுத்த முதுநிலை புத்தகம் அச்சிடுவதற்கு 1 ஆண்டு நமக்கு காலதாமதமானது. எனவே 85 தொடக்க நிலை தேர்வு நடந்தாலும் 90 தான் வித்யாஜோதி பட்டம் கொடுக்குற அளவுக்கு 5ஆம் நிலை புத்தகம் வெளியிட்டு தேர்வு நடத்த முடிந்தது. 1990 முதுநிலை தேர்வு, 5ஆம் நிலை தேர்வு நடந்து
அதில் தேறிய 12 பேருக்கு முதல்ல 12 பேர் அதில் தேர்ச்சி பெற்றார்கள். அந்த 12 பேருக்கும் பெரிய விழாவாக எடுத்து வித்யாஜோதி பட்டமளிப்பு விழா நாகர்கோவிலில் நடைபெற்றது. அதன் பிறகு இந்த இயக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து எல்லா மக்களுக்கும் ஒரு ஹிந்துங்கிறவங்க குறைந்தபட்சம் இதையாக தெரிஞ்சிருக்கணும். அதனால் எல்லா ஊர்லேயுமே அதுக்கு என்ன பண்ணாங்க, வரவேற்பு இருந்தது. எல்லா ஊரில் உள்ளவங்களுடைய வரவேற்பு, அவங்களுடைய உற்சாகம். அதுபோக விவேகானந்த கேந்திரம் சார்பாக இளைஞர் முகாம் 4 நாள் இளைஞர் முகாம் நடக்கும். அந்த இளைஞர் முகாமில் போய் இந்த இளைஞர்கள்ட்ட நாம் பேசும்போது அவர்கள் மூலமாக நமக்கு நிறைய சமயவகுப்பு ஆசிரியர்கள் கிடைத்தார்கள். அந்த வகையிலே நிறைய பேர் சமயவகுப்பில் ஆர்வம் கொண்டு வகுப்பு நடத்திய காரணத்தினால அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி பெற்று தற்பொழுது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் 1000 வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதோட நம்முடைய சென்னை, கோயம்புத்தூர், ஓசூர் இதே மாதிரி பகுதிகளிலும் வகுப்புகள் நடக்கிறது. நாம் இப்போ வெளிநாட்டில் கூட ஒரு தடவை நாம் தேர்வுகள் நடத்தி இருக்கிறோம். இப்பொழுதும் வெளிநாட்டில் தேர்வு நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சிலோனில் ஒரு தடவை 55 வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருந்தன. ஆனால் திருப்பி அவங்களுடைய பலவித சூழ்நிலை காரணமாக அந்த வகுப்புகள் நின்றுவிட்டு ஒரே ஒரு தடவை அங்கேயும் இலங்கையிலும் நாம் தேர்வுகள் நடத்தியிருக்கோம். விடைத்தாள் இங்கேருந்து திருத்தி சான்றிதழ்லாம் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு தடவையும் தேர்ச்சி பெறக்கூடிய நிலைக்கான சான்றிதழ் தனியாக வழங்கப்படும். முதல் நிலை தேர்ச்சி பெற்றவுடனே வித்யாஜோதி என்ற பட்டம் கொடுக்கப்படும். இது நம்முடைய சமயவகுப்பினுடைய வளர்ச்சியினுடைய இது. இந்த மாதிரியான இது இருந்ததுனால அதோட சமயவகுப்புக்கு ஆதரவாக அல்லது அதற்கு துணை செய்வதற்காக அல்லது அதற்கு ஆசிரியர்கள் நாம் தயார் செய்வதற்கு அல்லது அதற்கான ஆட்கள் தேவைகளுக்காக திருவிளக்கு பூஜையும் தொடங்கப்பட்டது. திருவிளக்கு பூஜை ஒவ்வொரு கிராமத்திலும் மாதம் ஒரு முறை திருவிளக்கு பூஜை நடைபெறும். அந்த பெண்களே அந்த பூஜைக்கான ஏற்பாடுகள் செய்து அவர்களே நடத்த வேண்டிய திட்டத்தில் ஸ்ரீமத் சுவாமி மதுரானந்தஜி அவர்களுடைய முயற்சியினால் அவருடைய வழிகாட்டுதலின்படி அந்த ஒரு புத்தகம் தயார் செய்யப்பட்டு அது வெளியிடப்பட்டது. அதனுடைய அடிப்படையில் இன்று நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் ஒரு 800 ஆலயங்களுக்கு மேலே அந்த திருவிளக்கு பூஜை மாதந்தோறும் நடைபெற்று கொண்டிருக்கு. அதோடு சிறப்பாக விழாக்கள் வரும்போது 1008, 2007, 3006, 5004, 10,000 கூட விளக்கு வைத்து ஒரே நேரத்தில் அத்தனை விளக்குகள் வைத்து பூஜை செய்யக்கூடிய நிலையும் இப்பொழுது இருக்கிறது. இந்த வழிபாட்டு முறை மிக எளிமையாக சிறப்பாக இருக்கிறது என்று எல்லா இடங்களிலுமே அதை பாராட்டி இது சிறப்பாக எல்லா இடங்கள்லையும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. விவேகானந்த கேந்திரம், அதே மாதிரி சேவா பாரதி இவர்கள் எல்லாம் கூட இந்த புத்தகத்தின் அடிப்படையிலேயே இந்த திருவிளக்கு பூஜையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இலங்கையில் இந்த புத்தகத்தை கொண்டு காண்பித்த பொழுது உடனடியாக அங்கேயே அச்சிட்டு அங்குள்ள ஆலயங்கள்லாம் கூட இந்த திருவிளக்கு பூஜை நடத்தப்பெற்றது. அந்த அளவுக்கு அந்த விளக்கு பூஜை சிறப்பாக அமைந்திருந்தது. அடுத்ததாக இந்த விளக்கு பூஜை இதெல்லாம் இருக்குது. ஆனாலும் மக்கள்கிட்ட தொடர்பில் இன்னும் நாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீடுகள் நடக்கக்கூடிய கிரகப்பிரவேசம் அல்லது திருமணம் இது போன்ற மங்களமான காரியங்களுக்கு வித்யாபீடத்தை சார்ந்தவர்கள் சென்று மங்கள பிரார்த்தனை நடத்துவதற்காக அதுக்கென்று ஒரு தனி புத்தகம் போடப்பட்டது. அதே மாதிரி யாராவது இறந்தால் அவர்களுடைய வீடுகள் பிரார்த்தனை செய்வது, அந்த அவர்களுக்கும் உறவினர்களுக்கு அவர்களுடைய மனசாந்திக்காகவும் இறந்த ஆத்மாவினுடைய சாந்திக்காகவும் ஆத்ம சாந்தி பிரார்த்தனை செய்வதற்கான ஒரு புத்தகம் இதே மாதிரி வெளியிடப்பட்டது. இதுபோல் பல புத்தகங்கள் வெளியிட்டு அதன் மூலமாக மக்கள் மத்தியிலே ஒரு ஆன்மீக எழுச்சியை, ஆன்மீக உணர்வை ஊட்டுவதற்காக இந்த ஏற்பாடுகள் எல்லாம் நடைபெற்றது. அது சிறப்பாகவே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்து தர்ம வித்யாபீடம் அப்படிங்கிறதன் மூலமாக நிறைய காரியங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக சொல்லும்போது எல்லா இயக்கத்தவர்களுமே ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயம், இந்த வித்யாபீடத்தினுடைய வேலைகள்னால தான் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலே மதமாற்றம்ங்கிறது குறைக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு விஷயம் எல்லாருமே ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயம். அதற்காக இந்த வித்யாபீடத்தில் நமக்கு சுமார் 110 அமைப்பாளர்கள் வேலை செய்கிறார்கள். 110 அமைப்பாளர்கள் வேலை செய்கிறார்கள். சுமார் 3500 முதல் 4000 ஆசிரியர்கள் வேலை செய்கிறார்கள். எந்தவித ஊதியமும் இன்றி. அவர்களுக்கு வித்யாபீடத்திலிருந்து எந்த ஊதியமும் கொடுக்கப்படுவதில்லை. அவர்களுக்கு தெரியும் அவர்கள் செய்யக்கூடிய பணிகளினுக்காக அந்தக்கான சரியான பலனை பகவான் கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல்
ஞாயிற்றுக்கிழமையில் காலையிலிருந்து மாலை வரை 5-6 வகுப்புகளை சென்று பார்த்து நடத்துவர்கள் கூட இருக்கிறார்கள். மிக ஆர்வமாக செய்து வருகிறார்கள். இந்த ஆசிரியர்களும் அமைப்பாளர்களுடைய பணியினால் தான் வித்யாபீட வேலை மிக ஒழுங்காக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம வித்யாஜோதி பட்டம் இதுவரை 800க்கும் மேற்பட்டவர்களுக்கு கொடுத்திருக்கிறோம். வித்யாபூஷன் பட்டம் 20 வாங்கியிருக்கின்றார்கள். அதுக்கு மேலும் இப்போ வித்யா விபூஷன்லாம் நடத்தலாம் சொல்லிட்டு இருக்காங்க. வித்யாபூஷனுக்கே கொஞ்சம் பாடத்திட்டம் கொஞ்சம் கடுமையாக இருக்கிறதுனால கொஞ்சம் பேர் கஷ்டப்பட்டு தான் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் கூட அதுக்கு நிறைய பேர் வித்யா ஜோதிகள்லாம் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம். அதோட நம்முடைய சமயப்பை சார்ந்த ஆசிரியர்கள் மாணவர்கள் இவர்களுக்கெல்லாம் அத்தியாவசிய தேவைகள் அதே மாதிரியான நேரங்களில் ஏதாவது உதவி பண்ண வேண்டும் என்ற எண்ணம் எல்லாருக்குமே இருந்தது. சுவாமி மதுரானந்தஜி ஏழைகளுக்கு உதவியில் ரொம்ப ஆர்வமாக இருந்தார்கள். அவர்கள் 1999 ஜூன் 2ஆம் தேதி சமாதியானார்கள். அவர்களுடைய அந்த சமாதி நேரத்திலே அதனுடைய சடங்குகள் எல்லாம் அதை செய்வதற்கும் அதற்கு பிறகு ஒரு எதி பூஜை செய்வதற்குமாக கொஞ்சம் பணம் எல்லாம் வசூல் பண்ணி அதை சிறப்பாக செய்தோம். அதன் பிறகு மீதி இருந்த ஒரு 25,000 ரூபாய் வங்கியில் போட்டு ஸ்ரீ ராமகிருஷ்ண சேவா சங்கம் என்று ஒன்றே ஆரம்பித்தோம். ஸ்ரீ ராமகிருஷ்ண சேவா சங்கத்திலிருந்து அந்த போடப்பட்டிருக்கிற நிரந்தர நிதியிலிருந்து சுமார் அதாவது வட்டியை வைத்து ஏழைகளுக்கு உதவுவது. அது வேற எதுக்கும் அந்த பணத்தை எடுக்கிறதில்லை. அதாவது திருமண காலத்தில் தேவைப்படுபவர்களுக்கு அல்லது மருத்துவ உதவி தேவைப்படுபவர்களுக்கு கல்வி கட்டணம் செலுத்துவதற்காக தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய்வதற்காகவே ஸ்ரீ ராமகிருஷ்ண சேவா சங்கம் 1999 தொடங்கப்பட்டது. இன்று அந்த சேவா சங்கத்தில் நிரந்தர நிதியாக நல்ல ஒரு தொகை இருக்கிறது. இப்பொழுது ஸ்ரீராம சேவா சங்கத்தின் மூலமாக சுமார் வருடத்திற்கு சுமார் 20 லட்சம் ரூபாய் உதவி செய்கிற அளவிற்கு பக்தர்கள் நன்கொடை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். நிரந்தர நிதியிலிருந்து வட்டியும் வந்து கொண்டிருக்கிறது. அந்த பணியும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. முக்கியமாக இந்த சமய பணி செய்யக்கூடியவர்களுடைய குடும்பங்கள் அதனோட அவங்களுடைய நேரடியாக துன்பப்படுபவர்கள் இவர்களுக்காக அந்த உதவித்தொகை வழங்கப்படுகிறது. இது போன்ற காரியங்கள் நம்முடைய வெள்ளிமலை ஸ்ரீ விவேகானந்த ஆசிரமத்தின் கீழே இயங்கக்கூடிய ஹிந்து தர்ம வித்யாபீடம் ஸ்ரீராமகிருஷ்ண சேவா சங்கம் இந்த இயக்கங்கள் மூலமாக நடைபெற்று 1999 ஸ்ரீமத் சுவாமி மதுரானந்தஜி மகாசமாதி அடைந்த பிறகு சுவாமி சைதன்யானந்தர் அந்த பொறுப்பை ஏற்று இப்பொழுது நிர்வகித்து வருகிறார்கள். அவர் 1981 ஆசிரமத்தில் சேர்ந்தவர். அவர் இப்பொழுது அந்த பொறுப்பை ஏற்று ஸ்ரீ ராமகிருஷ்ண சேவா சங்கத்தினுடையும் தர்ம வித்யாபீடத்தினுடையும் விவேகானந்த ஆசிரமத்தினுடையும் பொறுப்புகளை நிர்வகித்து வருகின்றார்கள். இந்த ஆசிரமத்திலே நாம் 2007 ஒரு ராமகிருஷ்ணர் கோவில் பெரிதாக கட்டுவதற்காக ஏற்பாடு தொடங்கியது. அந்த காலகட்டத்தில் ஆலயம் மட்டும் கட்டினால் போராது, நம்முடைய ஆசிரியர்கள்லாம் சந்திக்கிறதுக்கு ஒரு பெரிய மண்டபம் வேண்டும் என்ற காரணத்தினால தரைத்தள மண்டபம் அதற்கு முதல் தளம் ஆலயமாக மிக சிறப்பான அளவில் பக்தர்களுடைய நன்கொடைகள் காரணமாக சிறப்பாக அமைக்கப்பட்டது. 2012 இந்த ஆலய பிரதிஷ்டை நடந்தது. தைப்பூச நன்னாளில் 2012 தைப்பூச நன்னாளில் ஸ்ரீராமகிருஷ்ண ஆலய பிரசிடண்ட் சுமார் 1 கோடி அளவிற்கு பக்தர்கள் கொடுத்த நன்கொடைகள் மூலமாக இந்த மண்டபமும் ஆலயமும் மிக சிறப்பாக நடத்தப்பட்டது. அதற்கு முன்னால் 1994 வாக்கில் அங்கே நெட்டாங்கோடு என்கிற இடத்தில் தாய்மார்களுக்கான ஒரு ஆசிரமம் தொடங்கப்பட்டது. தாய்மார்களுக்கான ஆசிரமம் நெட்டாங்கோடு என்கிற ஒரு அதாவது வெள்ளிமலையிலிருந்து ஒரு 8 கிலோமீட்டரில் தொடங்கப்பட்டது. அங்கே இப்பொழுது 3 பெண் துறவிகளும் ஒரு பிரம்மச்சாரிணியும் அங்கே வசித்து வருகின்றார்கள். அவர்கள் அங்கிருந்து ஊர்களுக்கு கிராமங்களுக்கு சென்று திருவிளக்கு பூஜை லட்சார்த்தனை அகண்ட நாம போன்ற கீதா பாராயணம் போன்றவைகளை ஆன்மீக நிகழ்வுகளை நடத்தி கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கு ஒரு ஆன்மீக எழுச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று மேற்கு நெய்யூர் என்ற இடத்தில் அது முன்னாடியே 1932 தொடங்கிய ஸ்ரீ ராமகிருஷ்ண சாரதா ஆசிரமம் என்று இருக்கிறது. அங்கேயும் ஒரு மாதாஜி இருக்கின்றார்கள். அவர்களும் திருவிளக்கு பூஜையை
சத்சங்கம் இது போன்ற ஆன்மீக காரியங்கள் மாவட்டத்தில் பல இடங்களுக்கு சென்று நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது வெள்ளிமலை ஆசிரமத்திலேயே இப்பொழுது 5 துறவிகளும் ஒரு பிரம்மச்சாரியும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களும் இங்கே ஆசிரமத்தினுடைய பூஜைகள் காரியங்கள் அதோடு வெளியில் போய் ஆன்மீக நிகழ்வுகளை கலந்து கொள்வது இது போன்ற ஆன்மீக பணி தொண்டு ஆற்றி கொண்டிருக்கின்றார்கள். ஸ்ரீமத் சுவாமி மதுரானந்தஜி அவர்கள் சமாதி அடைந்த அந்த காலகட்டத்தில் ஸ்ரீமத் சுவாமி கருணானந்தஜி மகாராஜ் அவர்கள் இங்கே வெள்ளிமலை ஆசிரமத்தோடு சேர்ந்து மிக சிறப்பாக தொண்டாற்றி வந்தார்கள். அவர்கள் ஸ்ரீராமகிருஷ்ண மடத்தினுடைய உறுப்பினராக இருந்து பிறகு அதிலிருந்து விலகி இங்கே வந்து இந்த மாவட்டத்தில் உள்ள பல கிராமங்களுக்கு சென்று மக்களை ஆன்மீக எழுச்சி ஊட்டும்படியான மிக சிறப்பாக சொற்பொழிவாற்றி தொடர்ந்து பணியாற்றி வந்தார்கள். அதே போல் தற்பொழுது ஸ்ரீமத் சுவாமி சிவாத்மானந்தஜி மகாராஜ் அவர்கள் ஸ்ரீ விவேகானந்த ஆசிரமத்தினுடைய செயலாளராகவும் இந்து தர்ம வித்யாபீடத்தினுடைய அமைப்பு செயலாளராகவும் இருந்து சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆசிரமத்தினுடைய நடவடிக்கைகளையும் தர்ம வித்யாபீடத்துடைய நடவடிக்கைகள் அவருடைய பயிற்சி முகாங்கள் இது எல்லாவற்றுமே ஸ்ரீமத் சுவாமி சிவாத்மானந்தஜி அவர்கள் தான் சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய இளைஞர்களும் இளைஞிகளும் ரொம்ப மிகவும் ஆதரவாக இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்கள்னு சொன்னால் உடனே எல்லாம் 25 வயசு 30 வயசு இல்லை, 60 70 வயசு 80 வயசு ஆசிரியர்கள் கூட இருக்கிறாங்க. ஸோ யாரெல்லாம் நம்முடைய கணக்கு என்னென்னா யாருக்கெல்லாம் நான் வேலை செய்ய முடியும் என்ற உணர்வு இருக்கிறதோ, பாரத நாட்டிற்காக இந்து மதத்திற்காக தொண்டாற்ற வேண்டும் என்று யாரெல்லாம் முனைப்போடு தொண்டு ஆற்றுகிறார்கள் அவர்கள் எல்லாம் நம்மை பொறுத்த மட்டும் இளைஞர்களும் அந்த அவர்களுடைய சிறப்பான முயற்சி காரணமாக தொண்டின் காரணமாக இந்து தர்ம வித்யாபீடமும் ஸ்ரீ ராமகிருஷ்ண சேவா சங்கமும் ஸ்ரீ விவேகானந்த ஆசிரமத்தின் கீழ் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது. அதோட மற்ற இயக்கங்களும் நமக்கு சிறப்பாக உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். நிறைய அன்பர்கள் நமக்கு நன்கொடைகளை வாரி வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பணி சிறப்பதற்கு ஒவ்வொருவரும் நம்மால் ஆன தொண்டை செய்வதற்கு முன்வர வேண்டும் என்ற வேண்டுகோளையும் விடுத்து இறைவன் எல்லோருக்கும் ஆரோக்கியமான வளமான சிறப்பான வாழ்வை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். வணக்கம்.